ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராதா குயின் ஆஃப் ஹாப்பி ஹோம். மனுஷனுக்கு தூக்கம் எவ்வளோ முக்கியங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம தூங்க போகிற இடம் க்ளீனாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக தூக்கம் வரும் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பெட்ரூமை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எந்த ஒரு க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் மியூசிக் ஆன் பண்ணிக்கோங்க. க்ளீனிங்கோட கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஸ்டெப், உங்கள் பெட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் டஸ்ட்டு பண்ணுறதுல தூசிலாம் கண்டிப்பாக பெட்டில் வந்து விழும். பழைய பெட் ஸ்ப்ரெட்டோ இல்லை வாஷ் பண்ண போகிற பெட் ஸ்ப்ரெட்டோ போட்டு பெட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. டஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை பாதுகாத்துக்கிறதுக்கு ஷவர் கேப் மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப், ஒட்டடை எடுக்கிறது தான். சில நேரம் சில இடத்துலலாம் ஒட்டடை இருக்கானே தெரியாது, ரொம்ப குட்டி குட்டியாக அப்படி இப்படியே ஃபார்ம் ஆகிருக்கும். முக்கியமாக இந்த டோர் பக்கத்தில், டோரோட ஓரத்துலலாம் வந்து ஒட்டடை படிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப், ஃபேன் க்ளீன் பண்ணுறது. ஆக்சுவலாக நீங்கள் டஸ்டிங் பண்ணுறப்பே ஃபேனையும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னால் அன்றைக்கி பண்ண முடியல, அதனால் இந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப், மஸ்கிட்டோ நெட் எல்லாமே ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணுறது. எல்லார் வீட்லேயும் எது இருக்கோ இல்லையோ கொசு கண்டிப்பாக இருக்கும். அதனாலேயே எல்லாருமே மஸ்கிட்டோ நெட் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் போடலைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு விண்டோஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மஸ்கிட்டோ நெட் போட்டிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான். இதை கழட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வெல்க்ரோவில் மஸ்கிட்டோ நெட் போட்டிருந்தாலும் டீப் க்ளீனிங் பண்ணுறப்ப மட்டும் கழட்டிட்டு நல்லா டஸ்ட்டு பண்ணிவிட்டு திரும்ப மாட்டி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கழட்டாமல் டஸ்டிங் பண்ணால் டஸ்ட்டு ஃபுல்லாக பெட்ரூம்லேயே சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணுறது தான் பெஸ்ட்டு. கார் க்ளீன் பண்ணுறதுக்கு ஓர்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு இதையும் வந்து இப்படி தண்ணி அடிச்சு விட்டே க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் க்ளீன் பண்ணுறது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மஸ்கிட்டோ நெட் பார்க்குறதுக்கு விண்டோ மாதிரியே இருக்கும். அடுத்த ஸ்டெப், விண்டோ ஃபுல்லாக டஸ்டிங் பண்ண போகிறேன். ப்ரூம் வச்சு டஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரூம் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அங்கே ஏதாவது வெப் இருந்தால் கூட அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். விண்டோவில் இந்த கீழே இருக்கிற டஸ்டெல்லாம் இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அடுத்து விண்டோ ஃபுல்லாக வெட் கிளாத் வச்சு நல்லா துடைச்சி விடலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு துடைச்சி விடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாலாம் வந்து கண்டிப்பாக துடைக்க முடியாது. இது வரைக்கும் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஒரே நாளில் பண்ணணும்னு கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து முதல் நாள் ஃபுல்லாகவே ஒட்டடை எடுத்தேன். அது வந்து ஃபுல்லாக எல்லா ரூம்ஸ்க்குமே எடுத்துட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே மஸ்கிட்டோ நெட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணது, விண்டோ க்ளீன் பண்ணது எல்லாமே எல்லா ரூம்ஸ்க்குமே பண்ணிட்டேன். இது வந்து நீங்கள் பெட்ரூம்க்கு மட்டும் பண்ணுறீங்கன்னா ஒரே நாளில் கூட பண்ணிடலாம். அது வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ் பொறுத்து. ஸோ நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து. நீங்கள் பெட்ரூம்க்கு மட்டும் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது. மஸ்கிட்டோ நெட் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. அது எல்லாத்தையுமே கரெக்டாக அந்தந்த இதில் வந்து மாட்டி விட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப், ஹார்ட் ஆஃப் த பெட்ரூம்னே சொல்லலாம். கட்டில், பெட்டு, இது ரெண்டும் தான். இயர்லி ஒன்ஸாவது டீப் க்ளீனிங்கில் இதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பெட்டை கூட அப்பப்போ க்ளீன் பண்ணுவோம், ஆனால் காட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த பெட்டை தூக்கிட்டு அதுக்கப்புறம் காட்டை க்ளீன் பண்ணுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இது தூக்கிறதுக்கு யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருந்தால் தானே நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு நானே அன்றைக்கி தூக்கி நிறுத்திட்டேன். பெட்டுக்கு வந்து நான் ஜிப் கவர் போட்டிருந்தேன், அதையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அது வந்து என் ஹஸ்பண்டோட ஹெல்ப்போடு தான் ரிமூவ் பண்ணேன். ஏன்னா அதை கழட்டவே முடியல, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பெட்டு போடுறதுக்கு முன்னாடியே கீழே வந்து இந்த மாதிரி பாய் விரிச்சிட்டு தான் வந்து மேலே போட்டிருந்தோம். இப்போ கீழெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு. ஃபுல்லாக அதெல்லாம் ப்ரூம் வச்சு கூட்டி க்ளீன் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் ஈரத்துணி வச்சு கட்டில் ஃபுல்லாக துடைச்சி விட போகிறேன். ஈரத்துணினா ஃபுல்லாக சதன்னு ஈரத்தோடு இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு அந்த லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் துடைக்கிறேன். ஏன்னா உடன் காட்டுங்கிறதுனால நம்ம யோசித்து பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் ஒர்க்கு பார்த்திங்கன்னா வளைவாக இருக்கு இல்லையா, அதனால் அந்த இடுக்குலலாம் நிறைய டஸ்ட்டு படிச்சிருந்தது. காட் ஃபுல்லாக இந்த மாதிரி துடைச்சிட்டு நல்லா ட்ரைன் அவுட் பண்ணிட்டேன். அடுத்து பாயெல்லாம் போட்டிருந்தேன் இல்லையா, அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
அந்த பாயெல்லாம் வந்து விரிச்சிட்டு அதுக்கும் மேலே ஒரு பெரிய கவர் ஒன்று இருந்தது. இது வந்து பெட்டோட கவர் தான். பெட்டை கவர் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா, அந்த கவர் வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். அதையும் இது மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே பெட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப், பெட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்க போகிறேன். பெட்டை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக கூட வெயிலில் போட்டு எடுக்கலாம். ஆனால் எங்கள் ரூம்லேயே நல்ல வெயில் வரும். அதனால் நான் சில நேரம் கவரை பிரித்து விட்டுட்டு வெயிலில் காமிச்சிருவேன். இப்போ நான் க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா வைப்ஸ் வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். பெட்டு வந்து அந்தளவுக்கு அழுக்கு இல்லை, ஏன்னா நான் ஃபுல்லாக ஜிப் கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். வேக்யூம் வச்சுருந்தீங்கனாலும் வேக்யூம் யூஸ் பண்ணி நீங்கள் பெட்டை க்ளீன் பண்ணிக்கலாம். என்கிட்ட வேக்யூம் இல்லாதனால வைப்ஸ் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அதுவே நல்லா க்ளீன் பண்ணிடும். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பெட்டோட ஜிப் கவர். ஆனால் இப்போ இதை போடவே முடியல. இதுக்கு போடுறதுக்கு ஒரு 4 பேராவது வேணும். அவ்வளோ டைட்டாக இருந்தது ஃபஸ்ட் டைம் போட்டப்பயே. அதனால் இதை மேலே மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே ஒரு பெட் ஸ்ப்ரெட் போட்டு விட்டுட்டேன். பெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 2 பெட் ஸ்ப்ரெட்டாவது நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். ஜிப் கவர் சைஸு கரெக்டாக உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீப் கிளீனிங் பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரூம்லேயும் ஒரே மாதிரி இருக்காது. பெட்ரூமோட டிசைன் பொறுத்து, அப்புறம் அதில் இருக்கிற ஃபர்னிச்சர் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஆனால் எல்லாத்துலேயும் பேசிக்காக காமனான சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் சில ஸ்டெப்ஸாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். இன்னும் சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. பார்ட் 2 வீடியோவில் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு கிளீனிங் மோட்டிவேஷனாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட லைக் கொடுத்துட்டு, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராதா. பாய்.